மனிதனைப்படி சேனலுக்கு நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அத்துடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாணக்கியர் கொடுமி அவிழ்ந்த கதை. தனநந்தன் என்ற அரசன் மகத சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவன் ராஜ்யத்தின் மேல் அக்கறையில்லாமல் கேளிக்கைகளிலும் வீணான பொழுதுபோக்குகளிலும் தன் நேரத்தை செலவிட்டு வந்தான். ராஜ்யத்தின் மேல் அக்கறை கொண்ட அந்த நாட்டின் முதன் மந்திரி தன் அரசனின் கவனத்தை ராஜ்யத்தின் மேல் திருப்ப வேண்டுமென்று விரும்பினான். கற்றறிந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த அறிஞர்களின் கூட்டத்தை முதன் மந்திரி கூட்டினார். அக்கூட்டத்தில் மிகவும் புத்திக்கூர்மை உடையவரான சாணக்கியரும் கலந்து கொண்டார். அக்கூட்டத்திற்கு அரசனாகியதன் நந்தனும் முதன் மந்திரியின் ஆலோசனையின் பேரில் கலந்து கொண்டான். ஆனால் அவன் அரசவைக்கு வந்த சிறிது நேரத்திற்கு உள்ளாகவே அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த உரையாடல்கள் மீது அவன் ஆர்வம் இழக்கத் தொடங்கினான். அங்கிருந்த அறிஞர்களை அவன் கேலி செய்யவும் தொடங்கினான். அந்த அறிஞர்களிடையே வீற்றிருந்த ஆச்சாரியார் சாணக்கியரால் அவனுடைய நடத்தையை அதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அவர் அங்கிருந்து வெளியேறினார். சாணக்கியர் தன்னுடைய அரசவையில் இருந்து வெளியேறிக் கொண்டிருந்ததைக் கண்ட தனநந்தன் அவர் தன்னை அவமதித்து விட்டதாக கருதினான். அவரை தடுத்து நிறுத்தும்படி தன் வாயிற்காப்போன்களுக்கு கட்டளையிட்ட அவன், நீங்கள் இப்படி பாதியிலேயே இங்கிருந்து போவதாக இருந்தால் முதலில் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டான். சாணக்கியர் ஒரு உறுதியான குரலில், மகத ராஜ்யத்தில் அறிவெனும் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டு இருந்ததா என்பதை பார்ப்பதற்கும், நாம் எல்லோரும் ஆகஸ்ட் ஒன்றிணைந்து அலெக்சாண்டரின் தாக்குதலை எதிர்த்து சண்டையிட்டு அவனை அழைக்க முடியுமா என்பதை பார்ப்பதற்குமே நான் இங்கு வந்தேன். ஆனால் நான் என் தவறை உணர்ந்து கொண்டு விட்டேன். இனிமேலும் நான் என்னுடைய நேரத்தை இங்கே வீணாக்க விரும்பவில்லை என்று பதிலளித்தார். இதைக் கேட்டு கடுங்கோபம் கொண்ட தனநந்தன் இவனை என்னுடைய ராஜ்யத்தில் இருந்து தூக்கி வெளியே எறியுங்கள் என்று முழங்கினான். அரசவை வாயிற்காப்பாளர்கள் சாணக்கியரின் கொடுமையை பிடித்து இழுத்து அவரை அரசவையில் இருந்து வெளியே தள்ளினர். அவர்கள் இப்படி செய்தபோது சாணக்கியரின் கொடுமி அவிழ்ந்துவிட்டது. ஒரு பிராமணரின் தலையில் இருக்கும் கொடுமி ஓர் அடையாளக் குறியீடாகும். அவர் தன் குருவின் மீதும் கடவுளின் மீதும் வேத நூல்களின் மீதும் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பை அது உணர்த்துகிறது. தினமும் காலை நேர பிரார்த்தனைகளுக்குப் பிறகு அவர் அதை புதிதாக முடிகிறார். வாயிற்காவலர்கள் தன்னுடைய கொடுமையை பிடித்து இழுத்து அதை அவிழ்த்ததை தனக்கு ஏற்பட்ட உச்சகட்ட அவமானமாக கருதிய சாணக்கியர் அங்கு தன்னுடைய பயங்கரமான சபதத்தை சூளுரைத்தார். அரசே, மகத ராஜ்யத்தின் அரியணையில் இருந்து உன்னை தூக்கி எறியும் நாள் வரை நான் என்னுடைய இந்த கொடுமையை முடிய மாட்டேன். அந்த நேரம் வரை சாணக்கியர் ஒரு ஆசிரியராக மட்டுமே இருந்தார். எந்தவிதமான அதிகாரமோ பதவியோ அல்லது தன் கட்டளையின் கீழ் இயங்கிய ஒரு படையோ அவருக்கு இருக்கவில்லை. ஆனால் நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசர்களில் ஒருவனை அவனுடைய அரியணையில் இருந்துதான் தூக்கி எறிய இருந்ததாக அவர் ஒரு சபதம் எடுத்திருந்தார். வெறுமனே ஒரு சபதம் மேற்கொள்வது மட்டும் போதாது, அதை நிறைவேற்றுவதை நோக்கி ஒருவன் செயல்பட வேண்டும். எனவே சாணக்கியர் தினமும் தன்னுடைய கொடுமையை பார்த்துவிட்டு தன்னுடைய சபதத்தை தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டார். இறுதியில் தனநந்தனை அவனுடைய அரியணையில் இருந்து அகற்றிவிட்டு சந்திரகுப்தனுக்கு இந்திய பேரரசனாக முடிசூட்டி அவர் வரலாறு படைத்தார். இதன் விளைவாக மௌரிய சாம்ராஜ்யம் வேரூன்றத் தொடங்கியது. எனவே அறிவார்ந்த நபர்கள் உங்களைச் சூழ்ந்திருக்கும் படி பார்த்துக் கொள்ளுங்கள். அரசர்கள் கூட அறிவார்ந்தவர்களிடம் ஆலோசனையும் பெற வேண்டியிருந்தது எனும்போது அப்பழக்கத்தை பின்பற்றுவதில் இருந்து நாமும் பயனடையலாம் என்பதை இந்தக் கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம்.